கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பவுலும் பேதுருவும் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து பிரசங்கம் பண்ணினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்திருக்கிறார். ஆனால் பவுலும் பேதுருவும் அந்த சிலுவை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல், சிலுவைன்ற வார்த்தை ரோமருடைய வார்த்தை, கிராஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சிலுவைன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம் 30வது வசனம். இந்த சங்க சபையாருக்கு முன்பாக பேதுரு சொல்ற அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்மளுடைய பிதாக்களின் தேவன் எழுப்பினார். ஸோ இவங்க இயேசு கிறிஸ்துவ மரத்தில் தூக்கில் தொங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு இந்த இடத்துல சொல்கிறான். அதுக்கப்புறம் 10வது அதிகாரம் 39வது வசனம். கொர்நேலியுடைய வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணக்கூடிய விதம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றைகளையும் குறித்து நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஸோ மரத்தில் தூக்கி அவரை கொலை செய்தார்கள் அப்படின்ற ஒரு வசனம். ஸோ பவுல் 13வது அதிகாரம் அப்போஸ்தலர்கள் 29வது வசனத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். ஸோ இந்த 3 இடங்கள் இது மாத்திரம் இல்லாமல் 1 பேதுரு 2:24 பேதுரு மரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சிலுவைக்கு பதிலாக பயன்படுத்துகிறான். அதே போல கலாத்தியர்கள் 3:13 பவுலானவன் மரத்திலே தூக்கிலிடப்பட்டவன், சாபத்திற்குரியவன் அப்படின்னு சொல்லி உபாகமம் 21:23 குறித்து எழுதுறான். ஸோ இவங்களுடைய பிரசங்கம் யூதர்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அந்த சிலுவை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபாகமம் 21:23. உபாகமம் 21:23 மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி ஒரு நபர் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்டால் அந்த நபர் சாபத்திற்குரியவர் ஆனார். ஸோ அந்த நபரினுடைய சடலம் அந்த ராத்திரி வரைக்கும் அந்த மரத்தில் தொங்க முடியாது, உடனே எடுத்து அடக்கம் பண்ணணும். ஏன்னா அந்த மரத்தில் அந்த சடலம் தொங்குனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசம் தீட்டுப்பட்டுடும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒத்து பார்க்கும் பொழுது இவங்க சிலுவை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மரம் அப்படின்ற பயன்படுத்தின வார்த்தை எதுக்காகன்னா, யூதர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் கர்த்தர் கொடுத்த அந்த உபாகமம் 21:23 வழியாக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களின் நிமித்தம் நமக்காக நம்மிடத்தில் சாபமானார் அப்படின்ற ஒரு கோட்பாடை எடுத்து காண்பிக்கிறதுக்காக தான். இது ரோமர்கள் செய்த ஒரு குற்றம் அல்ல. இது தேவனானவர் நம்மளுடைய பாவங்களின் நிமித்தமாக பாவமே அறியாத அவரை நம்மிடத்தில் நமக்காக சாபமாக்கி அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு அந்த மீட்பை கொடுக்க சித்தமாயிருந்தார் அப்படின்ற ஒரு இதத்தை தான் இவங்க 2 பேரும் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம அநேக இடங்களில் சுவிசேஷத்தை அநேக நபர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம். ஸோ அந்த நபர்களுக்கு உரித்த வகையில் சுவிசேஷத்தை எடுத்து சொல்கிறதுன்றது ரொம்ப கட்டாயம். ஸோ பவுலினுடைய பிரசங்கமாக இருக்கட்டும் அல்லது பேதுருனுடைய பிரசங்கமாக இருக்கட்டும், இந்த பிரசங்கத்திலிருந்து இதை நம்ம கற்றுக்குறோம். ஸோ ஹோப் திஸ் தாட் பிளஸஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.